இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பேசப் போகிறேன். நம்ம எல்லாருக்கும் அவசியமான, தெரிந்த, வாழ்க்கையில் அன்றாடம் நாம் கடந்து போகிற ஒரு காரியம். எலும்பில்லாத, முள்ளில்லாத ஒரு உறுப்பு நமக்கு இருக்கிறது. அது யாருன்னு என்னதுன்னு பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. அது நம்முடைய நாக்கு. இந்த நாக்கு சின்னதாக வாய்க்குள்ளே இருந்தாலும் அது செய்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால கட்டப்பட்டவர்களும் உண்டு, இடிக்கப்பட்டு அழிந்து போனவர்களும் உண்டு. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, நாவு ஒரு நெருப்பு தான். நான் உங்களுக்கு இந்த வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. 8வது வசனம் பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மைதானே? நாவு சின்னோண்டு இருக்கு, வாய்க்குள்ள இருக்கு, ஆனால் அது பண்ற அட்டூழியம் இருக்கே எவ்வளவு பெருசு. சில நேரங்களில் வாய் தவறி பேசி விடுகிறோம். பேசினதுக்கு பிறகு யோசிக்கிறோம். ஒரு பழமொழி உண்டல்லவா, நெருப்புனால ஏற்படுற காயம் ஆறிடும், கொஞ்ச நாளில் காயம் மாறிடும். ஆனால் வாயினால, நாவின் வார்த்தையினால வருகிற வடு இருக்கு பாருங்க, அது சுலபத்தில் போகாதுன்னு சொல்றாங்க. இந்த நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் பல குடும்பங்களை சீரழித்திருக்கிறது, இன்னும் சீரழித்து கொண்டிருக்கிறது, இன்னும் சீரழிக்க போகிறது. வாயின் வார்த்தை தெரியாம சொல்லியிருப்பாங்க. பயங்கரமான கேள்விகள் கேட்கும்போது யோசிக்காம பேசி பல பிரச்சனைகளில் மாட்டி சிக்கி தவிக்கிற ஏராளமான தலைவர்களை குறித்து நாம் செய்தித்தாள்களிலும் தொலைபேசி செய்திகளிலும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நாவின் வார்த்தைக்கு மிக பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லலாம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது தன்னுடைய வார்த்தையினால் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிட்டான். மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாயிட்டு என்று சொன்னார். அப்படி உண்டாக்கின வார்த்தையினால் உருவாக்கின ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சொந்த சாயலில் படைத்திருக்கிறார். ஆக அந்த வார்த்தை என்னும் அதிகாரம் அவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது, மனிதனாய் இருந்து ஊழியம் செய்த பொழுது தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தையை பேசுகிற நாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாவு நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசும். சிலரை பார்த்துருப்பீங்கன்னா, நேரில் பார்க்கும்போது உங்களை மாதிரி நல்லவங்க உண்டா பிரதர், நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக உயர்த்தி பேசுவாங்க. அவர்கிட்ட இருந்து சரி போயிட்டு வரேன்னு போய் அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் தூரம் பார்க்கும்போது என்ன ரொம்ப பயங்கரமாக பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டா, ஆமாம் வேற தெரியாதவரை பற்றி அப்படின்னு நேர அவங்க என்ன பேசுனாங்களோ அதுக்கு நேர் எதிர்மறையா மாற்றி பேசுவாங்க. நாவு எவ்வளவு பெரிய வேலை பண்ணதில்லை, எப்படிப்பட்ட. அதனால தான் அந்த யாக்கோபு புஸ்தகத்தின் தொடர் வசனம் சொல்லுது, ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் உண்டாகிறது. இது எவ்வளவு பயங்கரமான காரியம், ஆனால் எவ்வளவு பெரிய உண்மை. உங்கள் வீட்டில் கிணறு இருக்கு, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் நீங்கள் காலையில் போய் எடுக்கும்போது நல்ல சுவையான தண்ணீராகவும், சாயங்காலத்தில் அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் எடுக்கும்போது அது ரொம்ப கசப்பான தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த கிணற்றை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? உங்கள் வீட்டில் ரொம்ப ஆசையாக நீங்கள் நட்டு உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்த ஒரு பழச்செடி இல்லை என்றால் பூச்செடி நீங்கள் எதிர்பார்த்த கனிகளை கொடுப்பதுக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்தா அதை நீங்கள் விட்டு வைப்பீங்களா? தென்னை மரத்தில் தேங்காய் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது
நம்ம பயன்படுத்த முடியாத கசப்பான விஷம் நிறைந்த காய்களை கொடுத்தால் அந்த மரத்தை நம்ம விட்டு வைப்போமா? ஆனால் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வாயிலிருந்து எல்லா நேரமும் நல்ல வார்த்தைகள் வருகிறதா, இல்லை மோசமான வார்த்தைகள் வருகிறதா? வித்தியாசமான வார்த்தைகள் வருகிறது. சில நேரங்களில் சாபமான வார்த்தைகளை பேசுகிறோம். மற்றவர்களை குறை கூறி மட்டம் தட்டி எவ்வளவு தூரம் மட்டமாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் மட்டமாக பேசுகிறோம். சில நேரங்களில் கோபத்தால் நிறைந்து கோப கணைகளை அப்படியே விடுறோம், சர சர சரன்னு விடுறோம். சில நேரங்களிலே அழிவுக்குரிய வார்த்தைகளை சொல்கிறோம். சில நேரம் தோல்விக்குரிய வார்த்தைகளை சொல்கிறோம். ரொம்ப அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு. சிலர் இந்த காலையில் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகிற நேரம், எல்லா வீடுகளிலும் காலை நேரம் ஒரு பரபரப்பான ஒரு நேரம் இல்லையா? காலையில் எழும்பி குளித்து பிள்ளைங்களை குளிப்பாட்டி ரெடி பண்ணி சாப்பாடு கட்டி அவங்கள வெளியே அனுப்புறது வரைக்கும் அந்த வீடு ஒரு யுத்தக்களம் போல் இருக்கும் நிறைய வீடுகளில். இப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு சிலர் ஓடுவாங்க பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு. அப்படிலாம் அவசரமாக ஓடும்போது சிலர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். பஸ்ஸு பிடிக்க போகும்போதே அவ்வளோதான், பஸ்ஸு போயிடுச்சு, இன்னைக்கு பஸ்ஸு போயிடுச்சின்னு சொல்லிகிட்டே ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்களும் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பஸ்ஸு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டுன்னு சொல்கிற பஸ்ஸை பிடிக்க ஓடுறது நம்மளுடைய அறிவு எவ்வளோ பெரிய அறிவுன்னு காட்டுதில்ல? நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை செய்கிறோம். நம்ம சொல்கிறோம் ஒன்று, செய்கிறது இன்னொன்று. இப்படி ஒன்று இருக்குது. நீதிமொழிகளில் ஒரு வசன விதமாய் சொல்கிறது, அவனவன் வாயின் பல்னால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பல நேரங்களிலே, இல்லைனால் பெரும்பாலான நேரங்களிலே, நாம் என்ன விரும்புகிறோமோ, இல்லைன்னா நம்முடைய மனம், உள் மனம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அது நம்முடைய நாவின் மூலமாக வாயின் வார்த்தைகளாக வெளியே வருகிறது. முகம் உள்ளத்தில் உள்ளதை காட்டி கொடுத்துரும்னு சொல்கிறாங்க. அதே போல் உள்ளத்தில் இருக்கிற வருத்தங்களும் வேதனைகளும் சந்தோஷமும் முகம் மட்டும் காட்டாது, வாயின் வார்த்தையும் காட்டிடும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு பாதிப்பு அது சிலருக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சமயம் பார்த்து நினச்சிது கொஞ்சம் அப்படி வெளியே குதிக்க தான் செய்கிறது. என்ன தான் இருந்தாலும் அந்த உள் காயம் வெளியே வார்த்தைகளாக வெடித்து விடுகிறது. இப்படி வெடித்து விடும்போது அது தொடர்ந்து அந்த உறவுகளில் விரிச்சலை உண்டு பண்ணுது, கஷ்டம் உண்டுவது, சண்டை வருது. இப்படி பல கஷ்டங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயிலிருந்து பேசும் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் நல்ல வார்த்தைகளையே சொல்லிட்டு இருக்கிறவங்களா இருக்கீங்களா, இல்லை மோசமான வார்த்தைகளை சொல்கிறீங்களா? சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உண்டு. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்ட உடனே அந்த இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அது எப்பவுமே நெகட்டிவாக எதிர்மறையாக தான் பேசுவாங்க. இது நடக்காது, ஆமாம் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அது அவங்களுக்கு இந்த பழக்க தோஷம் பிறப்பாலே வந்தது போல இருக்கும். சின்ன வயதிலே என்னுடைய மகள் சில நேரம் அந்த சின்ன வயசாக இருக்கும்போது பல நேரங்களில் நான் அதை கவனித்திருக்கிறேன். சில காரியங்களை சொல்லும்போது எடுத்தவுடன் நோ என்று சொல்லுவாள். அதாவது நோ என்றால் என்ன அர்த்தம் என்று தெரிகிறதுக்கு முன்னாடியே, அது நான் சொல்கிறது ரொம்ப சின்ன வயசில் அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் கற்றுக்கொண்டிருந்த சமயத்தில் எதுக்கு எடுத்தாலும் நோ நோ என்று சொல்லுவாள். பின்பு வளர்ந்த பொழுது அதனுடைய அர்த்தம் புரிந்தபோது மாறிவிட்டாள். ஆனால் நான் சொல்லுகிற உதாரணம், சிலர் எடுத்தவுடன் சொன்னவுடன் நோ, இல்லை இது நடக்காது, இதெல்லாம் நடக்காது, இதுக்கு வேற உங்களுக்கு வேற வேலை இல்லை, இப்படியே தான் சொல்லுவார்கள். சில நேரங்களில் ரொம்ப உற்சாகமா, அம்மா இன்னைக்கு நான் இப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ஓடி வரும்போது தாயோ தகப்பனோ, ஆமா இது எப்பவும் சொல்றது தானே அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. அப்படி சொல்றது நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா சொன்ன அந்த வார்த்தையின் பாதிப்பு அந்த பிள்ளையின் உள்ளத்தில் எவ்வளவு ஆழமான ஒரு காயத்தை உண்டு பண்ணி இருக்கும் என்று நாம் இப்பொழுது அறிகிறதில்லை. பல பிள்ளைகளை, வாலிபர்களோடு நான் இந்த கவுன்சிலிங் மற்றும் ஊழியத்தில் இருப்பதினால் அவங்களுடைய தோல்வியை தழுவுகிற அநேக வாலிப பிள்ளைகளோடு நான் பேசியிருக்கிறேன். சோர்ந்து போய் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளோடு பேசியிருக்கும்போது நான் கண்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம், சின்ன வயதிலேயே பெற்றோர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தாமல் இருப்பது. எது செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க,
அவங்க வளரும் போது அவங்களுடைய எண்ணமெல்லாம் எதிர்மறையாக தான் இருக்கு. இதை செய்ய முடியும், இதுல நல்லது நடக்கும், இதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு 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 விசுவாசம், ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கைக்கு வர்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம், சின்ன வயதுல இருந்தே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எதை சொன்னாலும் இதெல்லாம் நடக்காது, ஒன்னால முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்படின்னே சொல்றது. இல்லைன்னா சில நேரம் நீ சில வீடுகளில் பிள்ளைகளை பெற்றோர் திட்டும்போது பார்த்துருக்கீங்களா? விளங்காம போ, சனியே போய் தொலை இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சர்வ சாதாரணமா வரும். திட்ட ஆரம்பிச்சுட்டா, சனியை வந்து தொலைஞ்சான் பாரு, இல்ல போய் தொலையக்கூடாதா, ஏன் தான் பிறந்து என் உயிரை எடுக்கிறியோ இப்படின்லாம் சொல்லி திட்டுற பெற்றோரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், நீங்கள் ஒரு வேளை இருந்திருக்கலாம். ஆனா அதனுடைய பாதிப்புகள் பயங்கரமான எதிர்மறை பாதிப்புகளை உண்டு பண்ணும். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது உங்கள் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் நல்லது சொன்னால் அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற ஆதி மந்தமா இருக்கிற தேவன் நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கனம் பண்ணுவார். தன்னுடைய தூதர்களும் அவருடைய தூதர்களும் அதை கனம் பண்ணுவார்கள். அதே நேரம் முடியாது முடியாதுன்னு சொன்னோம்னா அதை பிடிச்சிக்கிறதுக்கு 2 பேர் ரெடியா இருப்பாங்க, பிசாசும் அவனுடைய தூதர்களும். நீங்க யார் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருக்குள் இருந்து நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய நாவை முதலாவது கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை குறித்து கவனமாக இருந்து நல்லதை பேசுங்கள், வெற்றியுள்ள வார்த்தைகளை பேசுங்கள், ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளை பேசுங்கள். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போ உங்களை காலையில் எழும்பின உடனே உங்களை பார்த்து கண்ணா அப்படின்னான்னு ஒருத்தங்க திட்டிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது காலையிலேயே சரியில்லைன்னு சொல்றோம்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பழகுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். மற்றவங்க தப்பு செய்தாலும் பரவாயில்ல, இனிமேல் தப்பு செய்யாதே என்று தட்டி கொடுக்க பழகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். எனக்கு அவ்வளவுதான், என் வியாதி வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்றதை விட்டுட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நாவு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு. அதன் மூலமாய் வெளிவரும் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சாபத்தையும் சாவையும் மரணத்தையும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு பதிலாக ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லி அற்புதமும் அதிசயங்களையும் காணக்கூடிய சந்தோஷம் நிறைந்த வார்த்தைகளாக பேசி மற்றவர்களை உற்சாகப்படுத்தி மற்றவர்களை ஆசீர்வதித்து அதனால் வரும் சந்தோஷத்தினால் நிரம்பும் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படி நெகட்டிவாகவே பேசுகிற ஒரு வாழ்க்கையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு 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 பெரிய மாற்றம், ஒரு திருப்புமுனை இன்று உண்டாகட்டும் சுவாமி. Let there be a change today. From now on, let every word these people speak, let them be positive. எல்லாம் வார்த்தைகளும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசமுள்ள வார்த்தைகளாய் வரட்டும். அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதித்தாரும். இந்த நெகட்டிவா பேசுனது நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற காயங்கள் தோல்விகள் எல்லாம் கல்வாரி சிலுவையை கொண்டு வந்து I nullify every negative words in the name of Jesus. And I pronounce the blessings of God upon the lives of every one of these people, Lord. ஆசீர்வாதங்களை வைத்து ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஸ்கிரீன்ல பார்க்குற அட்ரஸுக்கோ அல்லது அந்த தொலைபேசி எண்ணுக்கோ என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். SMS மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் ஸ்க்ரீனில். அதே போல் அந்த 9500154941 என்கிற இந்த மொபைல் நம்பருக்கு உங்கள் பெயர், உங்கள் முகவரி, உங்கள் இமெயில் அட்ரஸ் இருந்தால் அதையும் டைப் பண்ணி அனுப்புங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகள் இமெயில் SMS மூலமாக வரும். கர்த்தர் அடுத்த வாரம் நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாய் சந்திக்கும் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக.